சரின்னு சொல்லியிருந்தா எந்த தயக்கமும் இல்லாம அந்த சோமு கிட்ட இருந்து அவளை மீட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிருப்பேன். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எங்க நம்ம பெட்ல நான் தோத்துருவேணும்னு பயமா இருக்கு. உங்க சித்தி உனக்கு அக்கா மாதிரில இருக்காங்க. சார் அவங்களுக்கு சின்ன வயசு தான் சார், இன்னும் கல்யாணம் கூட ஆகல. ஓ, நம்ம கிளாஸ்ல சூர்யா இருக்கால சார், அவளுக்கு மட்டும்தான் உங்களை பிடிக்காது. கல்யாணத்துக்கு நான் சரின்னே சொல்லல, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் அவங்க அம்மா பார்த்து பேசாம நான் எதுக்கும் சம்மதிக்க மாட்டேன். ஏய், உனக்கு தெலுங்குலாம் தெரியுமா? கவிதையே சொல்லுவேன், சொல்லட்டுமா? ஐயோ வேணாமா தாயே. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எங்க அப்பா புதுசா ஒரு டபுள் பெட்ரூம் ஃபிளாட் வாங்க போறாரு. என்ன திடீர்னு? மாப்பிள்ளையும் பொண்ணு வந்தா தங்கணும்ல, அதுக்குதான். மது, நான் ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்தேன். நீ கொடுத்திய கிஃப்ட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அது உன்கிட்ட இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ அதை திருப்பி கொடுக்கட்டும்? ஹே வேணாம். இல்ல, நீ சொன்னதுதான் சரி. கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்றப்பதான் அந்த கிஸ்ல கூட ஒரு கிக் இருக்கு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நான் அப்புறமா பேசுறேன். என்னங்கய்யா சின்ன ஜெர்சுங்க ஏதோ போன்ல பேசினா அத போய் ஒட்டு கேக்குற? இல்லங்க, ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. பேசாத. கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஏதாவது பேசுவாங்க, அத போய் இந்த பொம்பளைக்கு இதே வேலையா போச்சு. இப்படித்தான் அவர் எனக்கு வாங்கி கொடுத்த லேப்டாப்பை பத்தி ஒட்டு கேட்டு ஸ்வேதா வீட்டுல போய் பேசிருக்கா. அடுத்தவங்க பேசுறது ஒட்டு கேக்குறது அசிங்கமா தெரியல? அப்பதானப்பா வீடு விட போய் மது அப்படி பேசினா இப்படி பேசினா வம்பு பேச முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. நான் தான் என் கண்ணாலேயே பார்த்தனே, அப்புறம் ஏன் போய் சொல்ற? சத்தியமா இல்லைங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப போய் சொல்றேன்னா உன்னை நம்பி எப்படி இந்த வீட்டுக்குள்ள விட முடியும்? வேணாம், இனிமே நீ வேலைக்கு வர வேணாம். ஐயா சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. அப்ப ஒட்டு கேட்டு தப்பு இல்லங்கறியா? நான் எதையும் ஒட்டு கேட்கலங்க. அப்ப நான் போய் சொல்றேனா? அப்பா அவகிட்ட என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு முதல்ல வெளியே அனுப்புங்கப்பா. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொல்லுங்க. ஐயா, என் பையன் மேல சத்தியமா சொல்றேன், இவங்க பேசின எதையும் நான் ஒட்டு கேட்கல. தப்பு பண்ணிட்டு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ற? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உனக்கும் போய் ஒருத்தன் புள்ளைய பிறந்திருக்கான் பாரு, இப்படியே பண்ணு, அவன் சத்தியமா உருப்பட்டுருவான். நிறுத்துங்க. வீட்டு வேலை செஞ்சுதான் வயித்த கழுவுறோம், அதுக்காக என்ன வேணாலும் சொல்ல நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் நீங்களே சொன்னாலும் நான் இந்த வீட்டுல வேலை செய்ய மாட்டேன். ஐயோடா, மகாலட்சுமி வீட்டை விட்டு கிளம்புது. கிளம்பு முதல்ல. என்ன ஏன் நின்னுட்டு இருக்க? போ. இதுக்கப்புறம் என் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காது. என் சம்பளத்தை கொடுங்க. பாத்தியா, உன் பிச்சைக்கார புதிய காமிச்சல. உன் பணத்தை தூக்கிட்டு நாங்க என்ன ஓடியா போறோம்? ரத்தமும் வேர்வையுமா செய்து வேலை பார்த்திருக்கேன், அதோட மதிப்பெல்லாம் உனக்கு புரியாது. நீ வேலை பார்த்த லட்சணம் எங்களுக்கு தெரியாது. ஒட்டு கேட்கவே நேரம் பத்தாது, இதுல வேலை வேற செஞ்சாங்களாம். எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு என் சம்பளத்தை கொடுங்க, நான் போயிடுறேன். பொறுக்கி எடுத்துட்டு போ. ஏய், மரியாதை எடுத்து கையில கொடு. வேலைக்காரங்கடா, உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? எடி, நீ சொன்ன வேலை நான் செஞ்சேன்னா நீங்க சம்பளம் தரீங்கன்றதுக்காக இல்ல. உன் வயசுல எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அந்த நினைப்புல தான் செஞ்சேன். மரியாதையை எடுத்து கையில கொடு. எடு. இந்தா, என் பையனை பார்க்க போறேன்னு உன்கிட்ட கடன் வாங்கினேல, அதான் இது. புடி. நீ வாழ வேண்டிய பொண்ணு, என் வாயில விழுந்துறத. ஏய் மது, நீ எப்போ வந்த? வர வர உனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. போட்டோ தானே மது? நோ, போட்டோ இருந்தாலும் அது கிரேட் மது ஓடுதுல்ல. ஓகே ஓகே, நீ ஒரு அடங்காப்பிடாரின்னு சொல்லு. ஏய் ஏய், சும்மா ஜஸ்ட் ஜோக்மா. உண்மைதான், நான் கொஞ்சம் அடங்கப்பிடாரிதான். ஆனா உன்கிட்ட மட்டும் இல்ல. அடங்கின பிடாரியா?
ம். ஆமா எதுக்கு திடீர்னு அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு வர சொன்னேன்? எனக்கு என் மாமியாரை உடனே பார்க்கணும். என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன திடீர்னு? சும்மாதான். இப்பவே மாமியாரோட சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு தான். ஹேய், என்ன பயந்துட்டியா? சும்மாதான்ப்பா சொன்னேன். கவலைப்படாத, உங்க அம்மாவை நான் அப்படி பார்த்துப்பேன். அது மாமியாருங்கிறதுக்காக மட்டும் இல்ல, இவ்ளோ லவ்வோட இருக்கிற பையனை பெத்து வளர்த்து எனக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்காக தான். ஒன்னும் இல்லப்பா, எங்க அம்மாவுக்கு உங்க அம்மாவை பார்த்து பேசணுமா, அவ்வளவுதான். அதான் சித்தப்பா அன்னைக்கே சொன்னார்ல, அம்மா பொதுவா வெளியே வரதில்லைன்னு. என்னதான் இருந்தாலும் பையனோட அம்மாவை பார்க்காம இருக்க முடியாதுல்லன்னு அம்மா கேக்குறாங்க. உங்க அம்மா வரணும்னு கூட இல்லப்பா, உங்க வீட்டுக்கு எங்க அம்மா அப்பா வந்துருவாங்க. நீ எப்பன்னு சொல்லு, அது போதும். முதல்ல அத்தையை இந்த விஷயத்துல மாத்தியே ஆகணும். அதான்ப்பா, வீடோன்னு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்கல்ல, அந்த நான்சென்ஸ்ல இருந்துதான். நீ கவலையே படாத, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள நான் ஃபுல்லா மாத்தி காட்டுறேன். ஷாப்பிங்ல அவங்களோட தான், நிஜமா சொல்றேன். அவங்கள என் ஃப்ரெண்டா மாத்தி காட்டுறேன், பாரு. சரி மது, நான் அம்மா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் உன் அம்மா அப்பா வர சொல்லு. ஏ, உங்க சித்தியில அத்தைக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா? அவங்க தான் பழைய காலம் மாதிரி வெளியே வரமாட்டேன்னு சொன்னா நீங்களே எப்படி அப்படியே விட்டுட்டீங்க? எங்க வீட்டு வேலைக்காரி கூட விடோதான். ஆனா எத்தனை வீட்டுக்கு வேலை வேலைன்னு ஓடுறா தெரியுமா? அவங்கள மாதிரி லோயர் கிளாஸ் ஆளுங்களே மாறிட்டாங்க. அத்தை என்னடானா இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன், அந்த டார்ச்ல இன்னைக்கு வேலையை விட்டு துரத்திட்டேன். அதான்பா, எங்க வீட்டு வேலைக்காரி அந்த எருமையை தான் சொல்றேன். நான் உன்கிட்ட காலையில பேசிக்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல வந்து ஒட்டு கேட்டுச்சு. அப்பா பாத்துட்டாரு போல, லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டாரு. அவ தப்ப கண்டுபிடிச்சிட்ட உடனே மகாராணிக்கு ரோஷம் வந்துருச்சு தெரியுமா? வேலையை விட்டு போடினா அடுத்த நிமிஷமே என் சம்பளத்தை எண்ணி வைங்கிறா. பிச்சை காசு மூஞ்சில தூக்கி வீசி எறிஞ்சிட்டேன். ஆனா நட்டு, சோத்துக்கு வழி இல்லைனாலும் ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. காசு எடுத்து கையில கொடுன்னு சண்டைக்கு நிக்கிறா. இதுக்கு முன்னாடி எங்க வீட்ல எத்தனையோ மேய்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த சுந்தரி அப்படி இல்லப்பா. இந்த சனியன் தான் ஆரம்பத்துல இருந்தே என்ன எரிச்சல் படுத்திட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி எங்க அம்மாவுக்கு எனக்கும் நடுவுல ஒரு கேப் ஃபார்ம் ஆகிறதுக்கே இவதான் ரீசன் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஸ்வேதா சொன்னான்னு நான் தான் இவள வேலைக்கே வச்சேன். ஆனா என்கிட்டயே திமிரா பிஹேவ் பண்றா. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்திருந்தல, அப்ப அவ பையன் எங்கேயோ இருக்கான், பாக்க போகணும்னு என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கினான். அத கூட திருப்பி கொடுத்துட்டா. இதுல பெரிய காமெடி என்ன தெரியுமா? நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது பத்தி எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நீங்க அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றா. என்னமோ அவ டெய்லி உங்க கூட மீட் பண்ற மாதிரி. திமிரையும் மீறி என்ன வேலையை விட்டெல்லாம் அனுப்பாதீங்கன்னு கெஞ்சினா. அப்பா தான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஹேய், என்னாச்சு? ஒண்ணுல, வண்டியில வரும்போது பூச்சியா வண்டான்னு தெரியல, சட்டுன்னு கண்ணில் பட்டுருச்சு. அதான் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல. சரி வா, டாக்டர் கிட்ட போலாம். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல நானும் வரேன். மது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சரிப்பா, அதுக்கே கத்துறேன். சாரி, நான் ஏதோ டென்ஷன்ல கத்திட்டேன். சரி, நீ முதல்ல டாக்டர் கிட்ட போ போ. என்னம்மா தேடுற? அது சங்கீதாவோட நம்பர் எழுதி வச்சிருந்தம்மா. எதுக்கு? பழமையில கவட்டி படத்துக்கு வந்துட்டு போனாங்கல்ல, அதுல ஒரு 1000 ரூபாய் குறையுது. அத சங்கீதா கிட்ட கை மாத்த ஒரு 1000 ரூபாய் கேட்டிருந்தேன். ஃபோன் பண்ணிட்டு வாங்கக்கான்னு சொன்னா. சரி, நான் போய் நேர்லயே பார்த்து பேசிக்கிறேன். நீ வீட்டு பாத்துக்கோமா, சரியா? சரிம்மா.
என்ன ரெக்கார்ட் நோட்டா? மாங்கடி என்ன இன்னைக்கு என்னமோ பாச லெட்டர் கணக்குல பொங்கி வழியுது. இப்படிதான் நான் நல்லது நினைச்சு வந்த கூட நீ ஏதாவது நக்கலா பேசி என்ன கோவப்படுத்திடுவ. கடைசியில நான் கெட்டவன் ஆயிடுவேன். கடைசி வரைக்கும் நீயே நல்லவனா இருந்துட்டு போ. யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. நான் உன்கிட்ட அம்மா எங்கன்னு மட்டும் தான் கேட்டேன். சொன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து தீத்துற போறியா? இத பாரு, நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவ. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தான் பார்த்தாகணும். இவ்வளவு அக்கறை இருக்கவன் தான் யார பத்தியும் கவலைப்படாம பாண்டிச்சேரிக்கு ஓடி போனியா? சரி, மதி வீட்டுக்காக வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல. இப்ப ஏற்கனவே அம்மா பாத்துட்டு இருந்த வீட்டு வேலையும் போயிடுச்சு. இப்ப இதான் அவங்களோட பிரச்சனை. நீ என்ன பண்ண போற? இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி? அம்மாவுக்கு பதிலா நீ வீடு வீடா போய் வேலை பார்க்க போறியா? ஹேய், முதல்ல அவங்க எதுக்கு வீட்டு வேலை பார்க்கணும்? வேலையை விட்டுட்டு அவங்கள என்ன பண்ண சொல்ற? கடன்ல நீ தான் அடைக்க போறியா? ஹேய், ரொம்ப பேசாத. அவங்களுக்கு மொத்தமா எவ்வளவு கடன் இருக்குன்னு இப்பவே லிஸ்ட் போட்டு எழுதி கொடு. அதை இப்பவே சித்து போயிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். அதானே பார்த்தேன். அப்ப கூட நீ வேலைக்கு போய் அவங்க கடன் அடைக்க மாட்ட. இந்த பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எனக்கெல்லாம் உன் மரியாதை தேவையில்ல. நீ வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே உன்னை தேடி தெரிஞ்சு காலை உடைச்சிட்டு வந்தாங்களே, அந்த அம்மாவுக்கு தேடி வந்து கொடுத்தியே, அதெல்லாம் மரியாதை. புதுசா பணக்கார சொந்த கிடைச்சிருச்சுன்னு அவங்க வீட்டு வாசல்ல வச்சு பெத்தவளுக்கு கொடுத்தியே, ரொம்ப பிரமாதமான மரியாதை. ஏச்சி, அம்மாவே பேசாம இருக்காங்க, நீ எதுக்கு ஓவரா சீன் போற? இந்த பாரு, தேவையில்லாம அவங்க கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா பேசி அவங்களையும் கெடுத்துறாத சொல்லிட்டேன். இத நீ இதே வீட்ல இருந்து சொல்லிருந்தா நான் கேட்டிருப்பேன். சொந்த அம்மாவை பத்தி கவலைப்படாம போன நீ இந்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இந்த பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஏண்டா உனக்குலாம் எப்படிடா கோவம் வருது? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. இத பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்கிட்ட காட்டுற அந்த கோவத்தை போய் உன் சித்தப்பா கிட்ட காமிச்சு பாரு. இதெல்லாம் இழிச்ச வச்சுங்க எங்க கிட்ட தானே காமிக்க முடியும். அங்க மூச்சு விட்டாலே சித்திக்காரி விளக்க மாத்தால அடிப்பால. என்னடி நானும் பாத்துட்டு இருக்கேன், பெரிய மாதிரி பேசிட்டு இருக்க. நீ நான் அவ்வளவு பெரிய ஆளா? ஆமாண்டா, காசுக்காக குல கும்பிடு போட்டுட்டு வாலாடிட்டு இருக்கல, நீ பெரிய இவன் தான்டா. என்னடி சொன்ன? காசுக்காக நாங்களா? எதுக்குடா வந்து ஏன் புள்ளைய அடிக்கிற? இது ஓம் புள்ளனா? அப்ப நான் யாரு? நீ யாருன்னு உனக்கே புரியல, எனக்கு எங்க புரிய போகுது? ஒரு பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மா, முதல்ல அவன் என்ன பேசுறான்னு கேளுமா, அப்புறம் நீ என்ன திட்டுமா. அவ கண்டிப்பா தப்பா எதுவும் பேசிருக்க மாட்டா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப ஏன் மேல நம்பிக்கை கிடையாதா? ஆமாண்டா, இதனால உன்னை நம்பிட்டு இருந்தேன். என்ன வம்பிழுக்க வந்திருக்கியா? வெளில போடா. மா, தப்பு ஏன் மேலதாம்மா? ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடும் போதெல்லாம் நிஜமாவே அக்கறையோட தான் கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது எல்லாமே நடிப்புன்னு. உனக்கு நாளா முக்கியம் இல்ல, இதோ இவதான் முக்கியம். இவளே தலைமையில வச்சுக்கிட்டு ஆடு. ஓ சாரி. அட, நம்ம பூட சித்தி. அது என்ன பூவோட சித்தி மொட்டோட சித்தின்னு? அழகா ரஞ்சனின்னு கூப்பிடுங்க. ஓகேங்க. அப்புறம் இப்போ நீங்க கோவப்பட்டீங்கல்ல, அப்போ கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏங்க, எனக்கு தெரியல, நான் பூவோட லெக்சரர் சோமுங்க. மறுபடியும் அப்படியே சொல்லாதீங்க. அவ பேரு பூம்பொழில். பூம்பொழில் இல்லங்க, அது வந்து லா இல்லங்க, ரா. வரலைங்க, விட்டுருங்க. நீங்க லெக்சரர்ல? ஹலோ, நான் கம்ப்யூட்டர் லெக்சருங்க. தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க? அது என்னங்க, தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ் தெரியலங்கிறத ரொம்ப பெருமையான விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க,
ஒரு எழுத்து தானங்க தப்பா சொல்லிட்டேன். அந்த ஒரு எழுத்து தாங்க தமிழுக்கே சிறப்பு. அத போய் தப்பா சொல்றீங்க. ஐயோ, யாராவது தமிழ் தப்பா பேசினா கட்டி போட்டு அடிப்பீங்க போல இருக்கே. சுட்டே கொன்னுடுவேன். ம். என்னங்க இப்படி பாதிலே விட்டுட்டு வந்துட்டீங்க? ஏங்க நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கீங்க, அதே சமயம் புத்திசாலியாவும் இருக்கீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியலங்க. நான் இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எங்க அம்மா கூட ஒரு தமிழ் ஆசிரியர் தாங்க. உண்மையாவா? என்னங்க இவ்வளோ சாதாரணமா கேக்குறீங்க? சங்க இலக்கியத்திலிருந்து இப்போ சாகித்ய அகாடமி விருது வாங்கின நாவல் வரைக்கும் அவங்களுக்கு அத்துப்படிங்க. ஓ நிஜமாவா? அப்ப நான் அவசியமா உங்க அம்மாவை பார்க்கணுமே. அதெல்லாம் அவங்க வெளியே ஆளுங்க யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. ஏன்? அவங்க தமிழ்ல கவிதை கதைகள் இதெல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சாதாரணமாவே யாரையும் மீட் பண்றதோ பேசுறதோ கிடையாது. அப்படியே யாராவது மீட் பண்ண வந்தா கூட அவங்கள அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஓ ஏங்க உங்களுக்கு தமிழ்ல நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவு தெரியாதுங்க, ஏதோ கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். என்கிட்ட நீங்க பொய் சொல்ல முடியாதுங்க, உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுதே. நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் இல்லைங்க, இருந்தாலும் இன்னும் தேடல் இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தர் தாங்க நான் இத்தனை நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏங்க தமிழ்ல இருக்கிற நல்ல புத்தகங்களை எனக்கு அறிமுகப்படுத்தணும். தமிழ்ல இருக்கிற அற்புதமான விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கணும். சுருக்கமா சொல்றதா இருந்தா எனக்கு நீங்க தமிழ் புதுசா கத்துக் கொடுக்கணும்.